ஆப்கி அதாலத்தில் பிஎஸ்பி கட்சியின் தலைவர் மாயாவதி மீது உள்ள குற்றச்சாட்டு. தனது தலித் பவரை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துகிறார். மக்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இப்ப இருக்கிற மாயாவதி முன்னாடி இருந்த மாயாவதி மாதிரி இல்லன்னு. இப்போ மாயாவதி அவர்களோட ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, அவங்களுடைய ஃபேஷன் மாறிடுச்சு, அவங்க லுக்கும் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை பத்தி பேசாதீங்க. நீங்க பேச வேண்டியது, அதாவது மாயாவதி இந்த நாட்டுக்குள்ள, அதாவது அப்பர் காஸ்ட்ல இருக்கிறவங்க சமத்துவம் இல்லாத ஒரு மனநிலை அடுக்கடுக்கா நிறைஞ்சிருந்த நான் உங்களுக்குள்ள ஒரு மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் உருவாக்குனேன். அதோட நான் உங்களுக்கு ஒரு சமத்துவம் இல்லாத எண்ணம் தவறானதுன்னு புரிய வச்சேன். நான் பகுஜன் சமூகத்தை மட்டும் உருவாக்கல, இந்த நாட்டுல இருக்கிற அப்பர் காஸ்ட்ல மனுவாத மனநிலையும் நான் மாத்திருக்கேன். இது நம்ம நாட்டுக்கும் முழு சமுதாய மனுவாதிங்கிறது இல்ல. அது நீங்க அதை பத்தி மனுவாதிங்கிறது நீங்க என்னோட ஹேர் ஸ்டைலு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க நான் பண்ணது இல்ல 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 மனித நேயத்தை போதிக்கிறேன்னு நீங்க உங்களோட பிறந்த நாளுக்கு முகலியாசம் படத்தோட செட்டு மாதிரி போட்டிருந்தீங்க. அதாவது பகுஜன் சமாஜ மக்கள் பகுஜன் சமூக மக்கள் எண்ணிக்கையில 100-50 பேர் தான் இருக்காங்க. பகுஜன் சமூக மக்கள் இத கவனிக்கிறாங்க. மத்த கட்சி மக்கள் அவங்க தலைவர்களை மரியாதையோட கௌரவிக்கிறப்போ பகுஜன் சமூகம் என்ன நினைக்குதுன்னா, நாம யார விடவும் குறைஞ்சவங்க இல்ல, நாம நம்ம தலைவருக்கு மரியாதை கொடுப்போன்னு. அதனால என்னோட பிறந்தநாள் கொண்டாடும் போது, அதாவது பகுஜன் சமூகம் மக்களோட மரியாதையோடவும் கௌரவத்தோடையும் அத கொண்டாடுறாங்க. அவங்க எந்த முறையில கொண்டாடுறாங்கன்னு அவங்க உணர்வை நான் இத மக்களே செய்யறாங்களா இல்ல நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்களா? அதாவது 51 கிலோ கேக், 10,000 லட்டு, 60 குவிண்டால் பூமாலை. யார பத்தி பேசுறீங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னை எதிர்த்து பேசுறவங்க பேசுற பேச்சு. அந்த நேரத்துல நீங்க சொல்றீங்கல்ல, என் எதிர்கட்சி என்ன பேசுறதுக்கு வேற பேச்சே கிடையாது. எந்த தேசிய தலைவருக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடல? என்னை விட அதிக பணம் உங்க பிறந்தநாள்ல செலவு பண்றாங்க. என்னை விட அதிகமான நீங்க 51 கிலோ கேக்க பத்தி சொல்றீங்க. அவங்க 100 கிலோ கேக்க கூட செய்வாங்க. அதுவும் இல்லாம லட்டு எல்லாம் அதிகமான அளவுல பகிர்வாங்க. மத்த கட்சி தலைவரெல்லாம் நான் என்னோட பிறந்த நாள்ல ரொம்ப குறைச்சலாதான் நகையெல்லாம் போடுறேன். அவங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேச மாட்டீங்க. இவ்வளவு பெரிய பெரிய டைமண்ட் எல்லாம் தெரியுதே, குறைஞ்ச அளவு நகை தான் சொல்றீங்க. நீங்க பாக்குற டைமண்ட் எல்லாம் பகுஜன் சமூகம் இன்னைக்கு என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்க பார்த்தது என் காதுல இருந்த சின்ன டைமண்ட் தான். அவங்க என்னோட தலைவர் பெரிய டைமண்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், வேண்டாம், நான் அந்த ஆசையில சிக்க மாட்டேன். பெரிய டைமண்ட் பெரிய பெரிய கட்சிக்கு தான். அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் என்னோட பகுஜன் சமூகத்துக்கு பெரிய கட்சி தலைவர்கள் டைமண்ட் ஒளிச்சு வைப்பாங்க. இல்ல, அவங்க எல்லாம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய திருடர்கள். ஆனா என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் மக்கள் முன்னாடி இருக்கு. நான் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே இருக்கு. மத்த கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய டைமண்ட் வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்க. சரி, அந்த டைமண்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க. இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு பகுஜன் சமூக மக்கள் தான் கொடுக்கறாங்க. எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிறந்த நாளுக்கு இவ்வளவு மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் கொண்டு வரணும்னு நீங்க சொல்லிருக்கீங்களாமே. இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி மோசமான நிலைமையில இருந்தவங்க, சின்ன சின்ன வீடுகள்ல வாழ்ந்தவங்க, இப்ப பெரிய பெரிய மாளிகைகள்ல இருக்காங்க. நீங்க முதலமைச்சரா இருந்தப்போ 25 கோடி செலவுல உங்க வாழ்க்கைய பத்தி படம் எடுக்க வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எங்க இருந்து தேடி கொண்டு வரீங்க நீதிமன்றத்துக்கு நடுவுல? இத உங்களுக்கு யார் சொன்னாங்க? இது பத்திரிக்கையில வந்த செய்தி. இப்ப பத்திரிகைகள்ல பிஎஸ்பிய பத்தி கண்டதையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிக்கையில என்ன எழுதி இருக்குன்னா, ஐயோ, நீங்க எந்த தரமும் இல்லாத பத்திரிகையை பத்தி பேசுறீங்க. நீங்க இப்போ கேக்குற கேள்வி முழுக்க முழுக்க தவறானது. மேடம், நீங்க கேள்விய முதல்ல முழுசா கேளுங்க. கேள்விய கேட்காமயே கேள்வியில உயிரே இல்லாதப்போ கேள்வி என்னன்னா சொல்றத நான் எப்படி கேட்க கேள்வி முடியும்? என்னன்னு ஒரு முறை கேளுங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, 25 கோடியில படம் எடுக்க போற பேர் மாயா மேடம். அது படமாக போகுது. உங்க வாயால முதல் முறையா இப்படி ஒரு பேரை கேள்விப்படுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க தான் யாருக்காவது காசு கொடுத்து பத்திரிக்கையில இப்படி ஒரு பேரை போட சொல்லிருப்பீங்கன்னு. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்க இல்ல, அப்படி இல்ல. இது ஒரு தப்பான மாயாவதி மேடம், அதாவது 10-16 நவம்பர் பேப்பரை வச்சு பேசுறீங்கன்னே புரியல. இந்த நியூஸ பத்தி நான் முழுசா சொல்லிடுறேன். நவம்பர் 16, 2003 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர். நீங்க தான் அதை பிரிண்ட் பண்ண சொல்லிருப்பீங்கன்னு எனக்கு நான் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? மாயாவதியை ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிட்டு இப்படி கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக. நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுக்காக ஒரு வருஷம் அட்வான்ஸா பிரிண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் மாயாவதி இவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் நேரம் கொடுக்க மாட்டாங்கன்னு. எப்படியும் ஒரு வருஷம் எடுக்கும் அவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு.
இதுல எழுதிருக்கு உங்க முகம் வந்து ஷபானா ஆஸ்மி மாதிரி இருக்கா, அதனால ஷபானா ஆஸ்மி அந்த ரோல்ல நடிக்க போறாங்களா. அட அப்படிதான் இதுல கடவுளே, எழுதிருக்கு. என்னங்க இது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் இந்த சினிமா பேச்செல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் அத தலையிடவும் மாட்டேன். என் வாழ்க்கைய பகுஜன் சமூகம் நலத்துக்காக நான் செலவிடுறேன். அதுக்கு தான் நீங்க அரசியலுக்கு படங்கள் வந்திருக்கேன். பாப்பீங்களா? எனக்கு படங்கள் பார்க்கறதுக்கு சுத்தமா நேரம் கிடையாது. நான் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் பகுஜன் சமூகத்தை முன்னுக்கு கொண்டு போக தான் செலவழிக்கிறேன். படங்கள் எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் பார்க்க நிறைய டைம் இருக்கு. நீங்க போய் பாருங்க. எனக்கெல்லாம் பார்க்க நேரம் இல்ல.